அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இன்னும் சிறப்பு இருந்தது அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், விஜய் அவர்களின் வருகையால் சீமான் அவர்கள் பேராபத்தை சந்திப்பார் பல பேர் கூறி வந்த நிலையில் நீங்கள் தான் சொல்லிங்க விரைவில் விஜய் எக்ஸ்போஸ் ஆவார், சீமான் விஜய் வருகையால் வளர்ச்சி தான் அடைவார்ன்றத அப்போத்துலேருந்தே ஊர்ஜிதமாக சொல்லிட்டு இருந்தீங்க. தற்போது அஜித் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார், ரசிகர்களை என் சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்க மாட்டேன் அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. சூர்யா அவர்களின் அகரம் ஃபவுண்டேஷன் விழா மூலமாக விஜய் மேலே பல குற்றச்சாட்டுகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த விதைகள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? தெளிவாக விஜய் ஒரு சந்தர்ப்பாத அரசியல்வாதிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஈழத்தமிழர்கள்லாம் அந்த கொண்டு குவிக்கப்பட்ட போது தன்னோட பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி ராகுல் காந்தி அவர்கள்ட்ட போய் ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்ட ஒரு விஜய் மறுக்க முடியுமா? ஜான் ஆரோக்கியசாமியால் மறுக்க முடியுமா? ஆதவர்ஜுனாவால்? மற்றவங்களை குறை சொல்கிறீங்களே, உங்களால் இதை மறுக்க முடியுமா? நீங்கள் விஜய்க்கு பின்னாடி தானே இருக்கிறீங்க. ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது இது ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகாருக்கும் ஆதவ் ரெட்டிகாருக்கும் இது ஒரு பெரிய மேட்டர் இல்லையோ, அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு கருதுறாங்களோ? ஒரு மனிதாபமான அடிப்படையில் கூட நம்ம எடுத்து பார்ப்போம். தமிழுங்கிறத விட விடுங்க. அந்த டைமில் இவர் சுயநலமாக ஒரு ராஜ்யசபாக்காக போய் நிற்கல ராகுல் காந்தி கிட்ட. வரலாறு தானே. ராகுல் காந்தி என்ன சொன்னார்? ராஜ்யசபாலாம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் ஒர்த்து இல்லை, கட்சியில் சேருங்க, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி தரலான்னா நீங்கள் 35 வயசை தாண்டிட்டீங்க, அதனால் தர முடியாதுன்னாரு. நல்ல செய்தி வரும்னு சொன்னார். தினமலர் பத்திரிகையில் ஐயா எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள். எந்த செய்தியும் வரல. அப்போ எவ்வளோ பெரிய சந்தர்ப்பவாதி விஜய்ங்கிறதுக்கு இதுதான் பெரிய உதாரணம். அடுத்து மோடி கோயம்புத்தூர் வரும்போது மோடி எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தை நேரில் பார்த்தார். பிஜேபியோட பிஎம் கேண்டிடேட்டு ஆடிட்டர் சத்யன் குருமூர்த்தி தான் பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொமோட் பண்ணார். அல்லது அத்வானி உள்ளத்தை குழப்பி நாட்டையே கெடுத்திருப்பார். சவுகான், வசுந்தரா வசுந்தரா ராஜி, ரமன் சிங்னு போட்டு குழப்பியிருப்பார். எனிவே, அப்போ அவர் பார்லிமெண்ட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வரும்போது போயஸ் கார்டனில் அண்ணன் ரஜினிகாந்தை பார்த்தார். அதே வேளையில் இவர் கோயம்புத்தூரில் போய் மோடியை பார்த்தார். மோடியை யார் பார்த்தாலும் வரவேற்கிறேன், சகோதரர் விஜய் ப்ரோ நீங்கள் மோடியை பார்த்ததை வரவேற்கிறேன் ப்ரோ, பாராட்டுறேன் ப்ரோ, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ எதுக்கு வந்தார்னா, தலைவா படத்தில் ஜெயலலிதா அம்மையார் இவரை படத்தை காலி பண்ணிட்டாங்க. கோபத்தில் மோடியை பார்த்தார். இதற்கிடையில் அவர் தலைவா படத்தில் அணில் போல உதவும் நாட்டெல்லாம் படத்தில் சீனெல்லாம் வச்சதில் ஜெயலலிதா அம்மையார் கோவப்பட்டு அப்போ எல்லாத்துக்குமே தெரியும், அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரட்சகியே என்னையும் காப்பாற்றமா, இதெல்லாம் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவங்க பண்ணக்கூடியவரா? எப்படியாவது படைச்சா போதும்னு முதலீடு பண்ணி வியாபாரம் பண்ணுறவங்க தானே இதை பண்ணுவான். இனிமேல் ஒரு லீடர் இதை பண்ணுவாரா? ஸோ அந்த இதை ஐயா விஜய் பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி அவருடைய சந்தர்ப்பாத நிலைப்பாடுகள். அப்போ அண்ணா கசாரவே பார்த்தார், அதை பாராட்டுறேன். ஊழல் எதிர்ப்பு எண்ணத்தில் ஒருத்தர் பார்த்ததை நான் பாராட்டுறேன், அதை நான் வரவேற்கிறேன். அதே மாதிரி ரஜினி ரசிகர்னு படத்தில் காட்டி ரஜினி ரசிகர்கள் மூலமாக வசூலை உயர்த்தினார். ஒரு மினிமம் கேரண்டிக்கு ரஜினி ரசிகர்லாம் படத்தை பார்ப்பான்னு ஒரு ஆதாய வியாபாரத்துக்கு அதை பண்ணார். அப்புறம் திடீர்னு அரசியல் ஆசை வரவும் அந்த வேலாயுதம் படத்தில் எம்ஜிஆர் ரசிகர்னு தொப்பி வச்சு இவங்களே பேனரை போட்டு ஒரு செட்டப் பேனர்களை போட்டு இது பண்ணாங்க. இது இந்த காலத்து விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த காலத்து விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் இது தெரியாது. என்னென்ன வேலை பார்த்தாங்க, என்னென்ன வேலை இவங்களே பணம் செலவழித்து பண்ணுவாங்க, என்னென்ன பிரச்சாரத்தை இவங்களே பணம் செலவழித்து பண்ணுவாங்கலாம் நமக்கு தெரியும். பல இதுகளை பொய்களை நம்ம அடித்து உடைச்சிருக்கோம். ஸோ இந்த தன்மை கொண்டவர் தான் விஜய். ஒரு பச்சுவந்தி சந்தர்ப்பவாதி விஜயங்கிறதுல மாறுபட்ட கருத்து யாருக்கும் இருக்க முடியல. நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். இதை ஜான் ஆரோக்கியசாமியோ ஆதவர்ஜுனாவோ கருத்தியல் ரீதியாக இதை மறுக்க முடியாது. அதனால் புள்ளிகளை பிடுங்கிட்டோம், புள்ளிகளை அது பண்ணிட்டோன்னு எனக்கு எதிராக வன்மமும் கான்ஸ்பிரேஷனும் விஜயின் தூண்டுதல் பேரில். ராஜ்மோகன் அந்த சகோதரருக்கு எனக்கு என்ன, அவர் இதில் இருந்தார், ஒரு நல்ல சகோதரர், அவருக்குன்னு ஒரு அபிமானிகள் உண்டு. பாவம் அவர் அந்த இடத்துல இருக்கார். விஜய் தூண்டி விடுறாரு. விஜய் தூண்டி விடுறதில் பேசுகிறார், சேலத்தில் பேசுகிறாரு, அங்கே பேசுகிறாரு, இங்கே பேசுகிறாங்க. இப்போ இந்த வடசென்னை படத்தில் ஒரு வெற்றிமாறன் படத்தில் ஒரு வசனம் வரும், டே அவனெல்லாம் விட்டுருண்டா விட்டா போயிடுவானுங்கன்னு. நீ தேவையில்லாமல் இழுத்து பண்ணி வம்பு பண்ணிட்டு இருக்கிற, நீ தேவையில்லாமல் இழுத்து வம்பு பண்ணிட்டு இருக்கிற. அடுத்து இவர் வீர விக்னேஷ், நான் கொண்டு வந்த பையன், என்னால் அறிமுகமான பையன். தெரியும், அது பிரசாந்துக்கு தெரியும், ரிஷிக்கு தெரியும், மாதவனுக்கு தெரியும், ஊடகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும்.
அவனை கையில் எடுத்து எனக்கு எதிராக தூண்டி விட்டு பேச வைக்கிறது. சரி, அவனை விடுங்க, அவன் எப்படி பிழைச்சிட்டு போகிறான், அவன் நல்லா எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு அவனை சொல்லி விட்டுட்டு போகிறேன் நான். பட் நீங்கள் வந்து அவனை வந்து பயன்படுத்தி எனக்கு எதிராக நீங்கள் தோஷமான வேலையை பார்க்குறீங்க இல்லையா. அப்புறம் ஒரு பிராமின் பையன் ஏதோ ஒரு அகர்வால் எங்கள் வேலை பார்க்குறான், அந்த பையனை தூண்டி விட்டு, அப்புறம் ஜெகதீஸ்வரன் அவர்கிட்ட வந்து வச்சு செய்திருங்க ரவீந்திர துரைசாமி என்ன விஜய் சொல்லி அது ஒரு அல்ற சில்ற வேலை. இப்படி இவங்க அல்ற சில்ற வேலைக்கு அளவே கிடையாது. அப்போ இதுக்கு ஒரு லிமிட் வேணும். எனாஃப் இஸ் எனாஃப். கரெக்டாக நம்ம விஜய்கிட்டே மோதிடுவோம். நீங்கள் தூண்டி விட்டு வேலையை பார்க்குறீங்க, விஜய்கிட்டே நம்ம மோதிடுவோம்னு நான் விஜய்கிட்டே சேலஞ்ச் பண்ணிட்டேன். 30,000 ஓட்டில் விஜய் ப்ரோவை அவர் நிற்க மாட்டார் களத்துக்குள்ள. சட்டமன்ற தேர்தலில் விஜய் ப்ரோ நின்னாருன்னா, ப்ரோ உங்களை 30,000 ஓட்டில் தோக்கடிச்சு காட்டுறேன் ப்ரோ. அது எப்படி காட்டுறது எங்களுக்கு தெரியும். எந்த தொகுதியில் நின்னாலும் ரிசர்வ் தொகுதியில் ப்ரோ நிற்க முடியாது. அவர் கிறிஸ்தவ வெள்ளாளர் நினைக்கிறேன், அதனால் அவர் ரிசர்வ் தொகுதியில் நிற்க முடியாது ப்ரோ. ஓப்பன் தொகுதியில் தான் நிற்பார். எந்த ஓப்பன் தொகுதியில் அவர் நின்னாலும் ப்ரோவை நான் தோக்கடிச்சு காட்டுறேன், 30,000 ஓட்டில் அவரை நான் தோக்கடிக்கிறேன். நீங்கள் எங்கே வேணாலும் கேண்டிடேட்டாக நின்றுடுங்க. உங்கள் மதம் சார்ந்தவங்களோ உங்கள் ஜாதி சார்ந்தவங்களோ இல்லை நீங்கள் காஸ்ட் நியூட்ரல்னு எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நின்றுடுங்க. 30,000 ஓட்டில் உங்களை நான் தோக்கடிச்சு காட்டுறேன். ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அணி தேமுதிக தனிச்சு நின்று 214 தொகுதியில் நின்று 8.3% வாக்கு எடுத்தாங்க. ஆனால் கேப்டன் 40% வாக்கு எடுத்து ஜெயித்தார். அந்த வெற்றி காரணம் பண்ருட்டி அண்ணன் தொகுதியை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தது. அண்ணன் பண்ருட்டியார் தொகுதியை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தது எனக்கும் அது தெரிஞ்ச விஷயந்தான். அப்போவே நான் ஜென்ராம் எல்லாம் இருந்த ஒரு இமயம் டிவிலே சொன்னேன், விஜயகாந்த் நல்ல லீடிங்கில் ஜெயிப்பார், 40% ஓட்டுக்கு மேலே எடுப்பாருன்னு அதிலே டிக்ளேர் பண்ணியிருப்பேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியே கேப்டன் விஜயகாந்த் ஜெயிப்பாருங்க தான் நான் சொல்லியிருந்தேன். இங்கே கமல்ஹாசன் தமிழக அளவில் 3% வாக்கு தான் எடுத்தார், 33% வாக்கு எடுத்தார், 2ஆம் இடம் வந்தார். கண்டிப்பாக அவர் கொஞ்சம் பணம் செலவழிச்சிருப்பார்னா ஈஸியாக ஜெயித்திருப்பார். பணம் செலவழிச்சு கொஞ்சம் அவர் செலவழிக்காண்டாம், அவருக்கு மேலே பற்றுதல் உள்ளவங்க இது பாமக என்ன அரசியல் பண்ணிச்சோ அதுக்கு எதிரான அரசியலை தேமுதிக பண்ண மாதிரி பாஜக என்ன அரசியல் பண்ணிச்சோ அதுக்கு எதிரான அரசியலில் ஒரு கொஞ்சம் பகுதியாவது கமல்ஹாசன் ஆனால் சார்ந்தவங்க கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்து பண்ணியிருப்பாங்கன்னா ஈஸியாக ஜெயித்திருப்பார் கமல்ஹாசன். கோட்டை விட்டார் தான் சொல்லணும். அல்லது எல்லாரும் AK-47 போன்ற ஆயுதங்களை கொண்டு வரும்போது இவர் வந்து அதை பணத்தை செலவழிக்கக்கூடாதுன்னு ஒரு பிரின்சிபல்டாட்டு அவர் கோட்டை விட்டார். எனிவே 3% எடுத்தவர் வந்து 33% வாக்கு எடுத்தார். இவர் 33, அவர் 40. இதில் பல சூட்சுமங்கள் உண்டு, இதுக்குள்ளே பல சூட்சுமங்கள் உண்டு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கமல்ஹாசன் 33 எடுத்தார்ல, விஜயகாந்த் 40 எடுத்தார்ல, அதனால் விஜய் எங்கே நின்னாலும் ஜெயித்துருவாருன்னு நினைக்கிறாங்க. இதுதான் விஜய்கிட்ட இவங்ககிட்ட முகஸ்துதி பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன், எங்கே நின்னாலும் 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் விஜய் என்னால் தோக்கடிக்க முடியும். காரணம், அன்னைக்கு வந்து இவங்க 33%, 40% எடுக்கிறதுக்கு பல டெக்னாலஜிஸ் இருக்குது. எதிரணியோட வியூகத்தில் பல குளறுபடிகள் இருக்குது. எதிரணிகள் யாருமே வந்து இவங்களை தோக்கடிக்குங்கிற எதுவும் இல்லை. கமல்ஹாசனை மட்டும் கடைசியாக பாஜக தோக்கடிக்கணும்னு இருந்தாங்க. வானதி சீனிவாசன் அவங்க வெற்றியும் பெற்றாங்க. ஸோ மற்றவங்க வந்து விஜயகாந்தை தோக்கடிக்கணுங்கிற இதுக்குள்ளே யாரும் ரொம்ப வெறியாக போகலை. இப்போ இவர் எங்கே நின்னாலும் இவருக்கு வந்து பாடம் படித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோக்கடிக்க முடியும். இன்னும் அதுக்குள்ளே புகுந்து எல்லா அரசியலும் என்னால் பண்ண முடியும். நான் எவ்வளோக்குள்ள டெமாலிஷனில் மாஸ்டருங்கிறது ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும். அவரே சொல்லுவார், டெமாலிஷன் மாஸ்டருங்கிறத சொல்லுவார் நம்மளை. பட் நீதி, நியாயம், உண்மை, அதுக்கான தேவை இல்லாமல் யாரையும் நம்ம பண்ண முடியாது. ஐ cannot do and undo things. ஆணவத்திலையும் திமுறையிலையும் யாரையும் நம்ம அழிச்சிருவோம்லாம் சொல்ல முடியாது. விஜய் 30,000 ஓட்டில் தோக்கடிக்க ரவீந்திர துரைசாமி களம் இறங்குறான்னா அவனுக்கு ஒரு நியாயம் இருக்கணும். மனித நீதிக்கு மனிதங்கிற அடிப்படையில் அதற்கு ஒரு நியாய தர்மம் இருக்கணும். அது என்கிட்ட இருக்குது. அதனால இவர் பண்ண மோசடிகள் யார் யாருக்கு எதிராக என்னென்னலாம் பண்ணாருங்கிறது எனக்கு தெரியும். தான் வளர்றதுக்கு பண்ணுற விஷயந்தான். அதில் மற்றவங்களை இது பண்ணக்கூடிய மோசடி வேலையும் நிறைய உண்டு. திருப்பாச்சி ஐயாவும் படம் வரும்போது பணத்தை கொடுத்து பொங்கல் போட்டியில் ஐயா படம் முதலிடம் வராதுன்னு எழுதினார். திருப்பாச்சி மசாலா படம் நல்லா இருந்தது. திருப்பாச்சி ஐயா கிளாசிக் படம், இவர் கவிதாலயா படம். பட் இந்த படம் போட்டினோன்னு இந்த படத்தை வந்து விமர்சனம் எழுதக்கூடியவங்களை வச்சு பொங்கல் போட்டியில் முதலிடத்துக்கு வராது ஐயா படம்னு விமர்சனம் எழுத வச்சார். இந்த மாதிரி சிவகார்த்தியனுக்கு எதிராக இவர் என்னென்னலாம் பண்ணான்னு தெரியும். அப்புறம் சிவகார்த்தியன் ஒரு நாட்டுக்காக தியாகம் பண்ணவருக்கு ஒரு மகன், அவரோட மகன் பெரிய ஹீரோவாக இருக்கார். அவருக்கு போட்டியாளரே இல்லை. அவர் ரஜினி மாதிரி பெரிய லெவலில் வருவார் நம்ம பேசுனதும் அவர் நம்மளை தட்டிடுவாரோ
களத்துக்குள்ளே நம்மளை தோக்கடிச்சிட்டு வரோங்கிறதுல அவருக்கு துப்பாக்கியை கொடுத்து விட்டார். அப்போ சிவகார்த்தியனை பற்றி அவதூறாக எழுத ஆரம்பித்ததும் நீங்கள் தான். அப்புறம் நம்ம சிவகார்த்தியனுக்கு அந்த குழந்தைகள் மத்தியிலையும் ஃபேன்ஸ் மத்தியில் உள்ள மெரிட்டை சொல்லும்போது சிவகார்த்தியன் நம்மளை தாண்டி போனாலும் போயிடுவாருன்னு சிவகார்த்தியனுக்கு கிட்ட அந்த காம்ப்ரமைஸ் மாதிரி துப்பாக்கியை கொடுத்து விட்டதும் விஜய் தான். பட் நம்ம எதுவுமே நியாயமாக பேசக்கூடியதுனால சிவகார்த்தியன்கிட்ட துப்பாக்கி கொடுத்து விட்டு சிவகார்த்தியனை நீங்கள் பெருமைப்படுத்தினதை நான் நன்றியோடு தெரிவிச்சுக்கிறேன். பட் இப்போ என் விஷயத்தில் நீங்கள் வீர விக்னேஷ் இந்த ஒரு பையன் பேர் தெரியல, ஒரு பிராமின் பையன், நாங்கள் அந்த தம்பி ராஜ்மோகன், இப்படி எக்கச்சக்க பேர், இவர் ஜெகதீஸ்வரன், அவர் ஆனஸ்டான தம்பி, ஜெகதீஸ்வரன் ஆனஸ்டானவர், விவரமானவர், இந்த மாதிரியெல்லாம் சில்லற வேலையை நான் செய்ய மாட்டேன்னு மூஞ்சில் அடித்தால சொல்லிட்டு வந்துட்டார். இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய இதுக்கு உங்களுக்கு நாம் எங்கேருந்து வந்திருக்கோம், நம்ம யார், சல்லிப்பசங்க நம்மகிட்ட விளையாட நினைக்கிறான்னு காட்டும் போது அந்த பாடத்தை படித்து கொடுங்க, நான் உறுதியாக இருக்கிறேன். அதனால தெளிவாட்டு 30,000 ஓட்டில் விஜயை தான் தோக்கடிச்சு காட்டுவாங்கிறத நான் சொல்கிறேன். விஜய் இந்த சேலஞ்சை எடுத்துக்கிட்டு களத்துக்குள்ளே வரணும். களத்துக்குள்ளே வரலாமன்னா இந்த இஷ்யூவே ரைஸ் ஆகாது. எப்படி தோக்கடிப்பேன், என்ன மாதிரி தோக்கடிப்பேன்லாம் எனக்கு தெரியும். தான் ஷுட் பி ரிமூவ்டு பை தான், டைமண்ட் கட்ஸ் டைமண்ட், அது எனக்கு தெரியும், பண்ணிடுவேன். விஜயும் இதை மனப்பூர்வமாக எடுத்துகிட்டு வரட்டு. பொது வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் சகஜம். வரட்டு, 30,000 ஓட்டில் ரவீந்திர துரைசாமி தோக்கடிச்சிருவாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே களத்துக்குள்ளே வரட்டு. நான் என்னால் அதை செய்ய முடியும். அதே வேளையில் விஜய் வந்து 2026 பலத்தை நிரூபிக்க தான் நல்லதுன்னு நான் மோடிக்கே ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். மோடி, அமித்ஷா, நட்டா, பிஎல் சந்தோஷ், எங்களோட பிஎம்ஓல என்னுடைய ஆட்கள், என் நண்பர்கள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்குமே, ஐபி எல்லாத்துக்குமே விஜய் வந்து பலத்தை நிரூபிக்க தான் நல்லதுன்னு நான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவர் ஒரு பலத்தை நிரூபித்தா பெரும்பாலும் இந்த அணி வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறத இந்தியா டுடே சொல்லுது, குமுதா ரிப்போர்ட்டர் கருத்து கணிப்பு சொல்லுது. மோடி 3வது முறையும் மோடி இன்னைக்கு தேர்தல் நடந்தால் வெற்றி பெறுவார்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து கணிப்பை வந்து தமிழ்நாட்டில் ஸ்டாலின் 55% மக்கள் ஆதரவு இருக்காங்க ஒரு கருத்து கணிப்பை சொல்லுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிரதமரே ஸ்டாலின் தாங்க ஜெயிப்பாருங்கிற மூடுக்கு வந்துட்டார். ஸோ இதை ஒரு யூகமாட்டு எடுத்துக்கிடுவோம். 26 ஸ்டாலின் காங்கிரஸ் அணி வெற்றி பெற்றுன்னு வைங்க. 26 விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டை 29 மோடிக்கு நான் பயன்படுத்துவேன். இப்போ இந்த 98 தோற்று போனவங்கலாம் ஒன்றா சேர்ந்தாங்க இல்லையா, ஜெயலலிதா தலைமையில் எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு அந்த அணியை உருவாக்குறதுல என்னோட பங்கு எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு அதிமுக பாமகவை சேர்த்தனாலும் சரி, ஜெயலலிதா அம்மையார்கிட்ட உங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இல்லை, தைரியமாக பாஜகவோட வாங்கின உங்களுக்கு ஆக்கம் ஊக்கம் கொடுத்தாலும் சரி, நம்மளோட பங்களிப்பு அதில் பெருசு. ஸோ அன்னைக்கு தோற்று போனவங்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு வெற்றியை 98 திமுக தமாகவுக்கு பெற்ற மாதிரி 2029 தோற்று போன்றவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஸ்டாலினுக்கு எதிராக மோடி தலைமையில் 1-1, ஸ்டாலின் காங்கிரஸ் அணிக்கு எதிராக மோடி தலைமையில் 1-1க்கு ஸ்டாலின் இவர் விஜய் 26 எடுக்கக்கூடிய ஓட்டை நான் பயன்படுத்துறதுக்கும் தயாராக இருக்கிறேன். எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஓட்ஸும் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது. ஆனால் நீ எவ்வளோ வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் 8.2% வாக்கெடுத்த சீமான சீன்றதாட்டு பல நிரூபிக்காத ஒன்றை 0% இருந்துட்டு காற்றுல பறக்கிற ஓட்டை வச்சுக்கிட்டு எவ்வளவு போலித்தனமான ஃப்ராடுத்தனமான கருத்து கணிப்புகள், எவ்வளவு மோசடியின் மொத்த உருவத்துக்கு காரணமே விஜய் தான். இந்த மோசடி, இந்த உருவத்துக்கெல்லாம் சரியான பாடத்தை களத்தில் இறக்கி படித்து கொடுப்பேன். அதுதான் 30,000 ஓட்டில் விஜயை தோக்கடிச்சு காட்டுவாங்கிறது. ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜுனாவும் விஜய்க்கு வலதுகரமும் இடதுகரமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். அவங்க எனக்கு மேட்டர் இல்லை, அவங்களுக்கு தொழில் பொழப்பு, அவர் பொழப்பு 10 கோடி கொடுத்து அது பண்ணுவார், அது பண்ணிக்குவார். இவர் எங்கேயாவது ஒரு பணம் இருக்குது, எங்கேயாவது ஒரு அங்கீகாரத்தை பற்றி என்னத்தையாவது வர முடியாதா, எடப்பாடியும் விஜயம் சேர்த்து வச்சிட முடியாதுன்னு அதை வச்சுனா பண்ணுறாங்க. அவங்கவுங்க முயற்சியில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் தான் இதெல்லாம் தூண்டி விட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக 30,000 ஓட்டில் விஜய் நான் தோக்கடிச்சு காட்டுப்பேன். விஜய் ப்ரோ இதை சேலஞ்சாக எடுத்துக்கிடுங்க ப்ரோ. நீங்கள் உங்களுக்கு நீங்கள் தானே போட்டி, எனக்கு நான் தான் போட்டி ப்ரோ. நான் வந்து சசிகலாவை மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் வர முடியாதுன்னு சொன்னேன். அது சத்யன் குருமூர்த்தி, நான் மிகவும் மதிக்கக்கூடிய சத்யன் குருமூர்த்தி, எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி, ஹெச் ராஜா, பொன்னாறு, யாரெல்லாமோ சொல்லியும் நாங்கள் அதை செய்து காட்டினோம் ப்ரோ. நாங்கள் டெமாலிஷன் மாஸ்டர்னு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமிகிட்டே கேளுங்க ப்ரோ. அதுக்கு பிறகு எங்கள் டாக்டர் ஐயா 98 நாங்கள் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்னு எங்கள் ஐயாவுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தோம். எங்கள் கட்சி நாங்கள் துணைத் தலைவர், செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைவர் குழு உறுப்பினர். ஐயா எனக்கு இவ்வளோ பதவி தந்த பிறகு ஐயாவுக்கு அதை செய்ய வேண்டியது என் கடமை, அதை செய்தோம். அதுக்கு பதிலாக 2009 நாங்கள் யாருங்கிறத
எங்கள் நாலேஜ் ஒர்க்லையும் மனிதனுக்கு மனிதநீதி நாங்கள் செயல்படுத்தி காட்டினோம், 19 செயல்படுத்தி காட்டினோம். இப்போ எங்கள் ஐயா மீது மிகுந்த பற்றும் பாசத்தோடு இருக்கோம். நாங்கள் தமிழ்நாட்டில் பாப்புலாரிட்டி ஆகிறதுக்கும் எங்கள் அறிவு ஆற்றல் வெளிப்படுறதுக்கும் காரணமான எங்கள் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து எங்களோட டெமாலிஷன் இதில் நீங்கள் இல்லை, நீங்கள் கிடையாது, உங்களுக்கு எதிராக எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் குறுக்க முறுக்க ஓடி நீங்களும் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டீங்க. உங்களை நாங்கள் 29 பயன்படுத்த நினைக்கிறோம். மோடிக்கு நீங்கள் 26 ப்ரூவ் பண்ணக்கூடிய ஓட்டு மோடிக்கு 29 தேவை. 26 நீங்கள் கண்டஸ்ட் பண்ண மாட்டீங்க, எங்களுக்கு அந்த வேலையை கொடுக்க மாட்டீங்க. அது எங்களுக்கு அன்ப்ராடக்டிவ் வேலை தான். இல்லை, ஓரளவு ப்ராடக்டிவாட்டும் இருக்கும். உங்களுக்கு எதிரானவங்களாம் எங்களுக்கு நட்பாக ஆவாங்கல்ல, அது ஒரு ப்ராடக்டிவ் தான். என்றாலும் நீங்கள் கண்டஸ்ட் பண்ணால் 30,000 ஓட்டில் உங்களை கண்டிப்பாக தோக்கடிப்போம் ப்ரோ. இதை குறித்து வச்சுடுங்க ப்ரோ. ஏன்னா நாங்கள் டெமாலிஷன் மாஸ்டர்ஸ்ன்னு உங்கள் ஜான் ஆரோக்கியசாமிகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க ப்ரோ. இந்த மாதிரி வந்து தாவேக்கா வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது நாம் தமிழருக்கு வாக்குகளை கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு கூடுதல் ப்ளஸ். கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசன் எப்படி கமல்ஹாசனுக்கு ப்ளஸ்ஸோ அதே மாதிரி விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய ப்ளஸ். கமல்ஹாசன் வரும்போது சீமான் 1.1% தான் இருந்தார். கமல்ஹாசன் கம்பேரிசனில் இவர் கிடைச்ச பாப்புலாரிட்டி தான் சீமானையும் கமல்ஹாசனையும் 4% கொண்டு போச்சு. இப்போ சீமான் 8.2% பாராளுமன்ற தேர்தலில் இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தன் நிலைப்பாட்டிலிருந்து மாறி ஒரு இன்கன்சிஸ்டன்ட் லீடர்னு ப்ரூவ் பண்ணிட்டார். எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டியில் கண்டஸ்ட் பண்ண முடியாமல் ஓடிட்டார். சீமான் ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு துணிச்சலாக களத்துக்குள்ளே வந்து நின்னார். ஈரோடு கிழக்கில் எடப்பாடியும் சீமானும் கம்பேர் பண்ணால் கண்டஸ்ட் பண்ணால் வித்தியாசம் இருக்காதுன்னு எடப்பாடி பழனிசாமி ஒதுங்கிட்டார். கொங்கு மண்டலத்திலே சீமானுங்க கண்டஸ்ட் பண்ணார். என்டிஏ அண்ணாமலையும் அதில் ஃபால்ட் லைனில் இருக்கார். அண்ணாமலை தலைவராக இருந்த என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்கலை, அது மைனஸ். எப்படி ஆர்கே நகரில் பாஜகவை மீறி சீமான் எழும்பினாரோ அதே மாதிரி களத்துக்குள்ளே வராத என்டிஏயோட பலகீனத்திலும் சீமான் எழும்புவார். இதெல்லாம் சீமானுக்கு சாதகமான அம்சங்கள். 8-16 ஆக்குறதுக்கு ஈஸியாக சீமானுக்கு சாதகமான அம்சங்கள். எடப்பாடி நிலைப்பாட்டை மாறினது, விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நிற்காதது, என்டிஏ அண்ணாமலை மேலே உள்ள கோபத்தில் மற்ற தலைவர்கள் வந்து நிற்க விடாமல் பண்ணது, இதெல்லாம் ஈஸியாக 8-16 ஆக்குவார் சீமான்கிற சூழ்நிலை. ஆனால் இதை மறைக்கிறதுக்கு விஜய்ன்னு சொல்லி இது பண்ணாங்க. என்றாலும் எண்ணெயும் தண்ணியும் மதந்து வந்து உண்மையும் எண்ணெயும் மதக்க தான் செய்யும். நாம் உண்மையை இதில் வெளிப்படுத்திட்டோம். இப்பவும் விஜய் சீமான் கம்பாரிசனில் பெரியாரே மண்ணுன்னு சீமான் இருக்கிறாரு, பெரியார் மண்ணுன்னு ஸ்டாலின் எடப்பாடி விஜய் நிற்கிறாப்புல. பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் இருக்கிறாரு. இந்த இதில் மாற்று பக்கம் அருந்ததியர் புறமொழியாளருக்காக ஸ்டாலின் எடப்பாடி விஜய் நிற்கிறாப்புல. இதை மாதிரி பட்டியல் வெளியேற்றத்துக்காக சீமான் இருக்கிறாரு, விஜய் இதுக்குள்ளே இல்லை. இப்படி தமிழ்ல இருந்து பிறந்ததான் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளுன்னு சீமான் இருக்கிறார். இப்போ மற்ற நடிகர்கள்லாம் விஜய் பிடிச்சிக்கிட்டாங்க. அஜித்து, சூர்யா, சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு, இந்த நடிகர் ரசிகர்கள்லாம் நீங்கள் சுயநலவாதிங்க, அஜித் உங்களுக்கு போட்டியாளர்னால தமிழன்னு வேஷத்தை கட்டுனீங்க, தமிழ்னு படத்தில் ஆள போகிறான் தமிழன் அது இதுன்னு ஃபீலாக விட்டீங்க, ஊரை ஏமாத்தினீங்க. அஜித் எவ்வளோ ஆனஸ்டானவன், என் ரசிகர்களை பிழப்புக்கு பயன்படுத்த மாட்டான்னு சொல்கிறாரு அஜித். ரசிகர்களை பிழப்புக்கு பயன்படுத்தினாரு விஜய். அப்போ என்ன பிழப்புக்கு பயன்படுத்தினீங்க? தமிழன்னு சொல்லி அஜித்தை தமிழன் இல்லைன்னு காட்டினீங்க. அஜித்து மலையாளி, பாலக்காடு பிராமின் ப்ளஸ் பெங்கால் ஹேஸ்தான்னு நினைக்கிறேன், ஏதோ சரி, நான் தமிழ் அந்த இதில் இருக்கக்கூடியவர். அப்போ அவர் தமிழர் இல்லைங்கக்காக நீங்கள் தமிழன்னு இது பண்ணீங்க. அப்போ உண்மையிலே ஆளப்போகக்கூடிய தமிழன் சீமான் தான் என்னை மக்கள் சொல்கிறான். அஜித் ரசிகம் பேசுகிறான், சிம்பு ரசிகம் பேசுகிறான், ரஜினிகாந்த் ரசிகம் பேசுகிறான், மற்ற நடிகர்களுக்கு ரசிகம் பேசுகிறான். ஏன்னா சீமான் சொல்கிற மாதிரி தமிழ்லேருந்து வந்தது தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுங்கிறது கூட சொல்ல முடியாத ஒரு பச்சோந்தியாக, ஒரு சந்தர்ப்பவாதியாக விஜய் இருக்கிறாருங்கிறது அவனுக்கு தெரியுது. இதெல்லாம் இவர்களை பயன்படுத்தி விஜய் நிற்கிற தொகுதிக்குள்ளே நான் விஜய் ஏன் தோக்கடிக்குங்கிறதுல நான் தெளிவாக பயன்படுத்துவோம். அது வேற விஷயம். அது நம்ம காலம் வரும்போது அதை நம்ம செயல்படுத்தலாம். ஸோ இந்த சீமான் விஜய் கம்பாரிசன்கிறது சீமானுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். இன்னும் பல ப்ளஸ்களை நாம் தமிழர் தம்பிகள் தமிழ்நாடு ஃபுல்லாக இடும்பாவனம் கார்த்திக்கு, அபுபக்கர் போன்றவங்கெல்லாம் பிரச்சாரத்தின் மூலமாக தெளிவாக பரப்பிட்டு தான் இருக்கிறாங்க, மக்களை ரீச் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் பல முரண்பாடுகளில் விஜய் எப்படி ஒரு சந்தர்ப்பவாதியாக, பச்சோந்தியா, கொள்கையற்றவராக, ஒரு சுயநல அரசியல்வாதியாக, ஒரு அரசியல் வியாபாரியாக இருக்காருங்கிறத நாமளும் வரும் நாட்களில் அதை தெளிவுபடுத்துவோம். மக்கள் மத்தியிலும் அது தெளிவுபடும். விஜய் இன்கேபபிள்,
இன்எலிஜிபிள் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் கமலியான்ங்கிறது தெரியும் போது சீமானுக்கு புகழ் கடுமையாக உயரும். இந்த முறை விஜய் சீமான் கம்பரிசன் சீமான மிகப்பெரிய அளவில் வருது. பல்லர்களை தெளிவாக